ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை அப்பாவோட நினைவு நாள். நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபுட்டுக்கு மாவுக்கு எல்லாமே லீவ் விட்டுட்டு ஃப்ரீயாக சாமி கும்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து நேற்று ப்ராஜெக்ட்டுக்காக லீவ் எடுத்ததுனால சரி கண்டினியூவாக லீவ் விட வேண்டாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா ஆர்டர்ஸ் எடுத்திருந்தேன். ஆர்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு மேலே கோவில் போயிட்டு 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வந்தோடனே ஒரு பிளாக் காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா தோட்டத்துலேருந்து கொடுத்து விட்ட பூசணிக்காய் இருந்தது, அதில் தான் பொரியல் பண்ணேன். கூட பருப்பு சாம்பார் தான் வச்சுருந்தேன். ரசம் வந்து காலையிலேயே இளன்குட்டிக்கு வைக்கும்போதே உப்பு பார்க்காம தனியாக எடுத்து வச்சுட்டேன். கூட வந்து உளுந்து வடை மாதிரி போட்டிருந்தேன், அதாவது பக்கோடா மாதிரி போடுவோம் இல்லை, போண்டா மாதிரி குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டிருந்தேன். பாயாசம் மட்டும் வைக்கல, ஏன்னா பாயாசம் நான் மட்டும்தான் குடிப்பேன், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சரின்ட்டு பாயாசம் எனக்கு ஒரு ஆளுக்காக போடாட்டேனேன்னு சொல்லிட்டு பாயாசம் மட்டும் வைக்கல. நான் வந்து அப்பாவுக்கு படையல் போட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிட்டேன். அது வரைக்கும் காலையிலேருந்து விரதத்தில் தான் இருந்தேன். அப்பா வந்து லாஸ்ட் இயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இந்த வருஷத்தோட 1 இயர் ஆகுது. 1 இயர், அதுக்குள்ளே 1 இயர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ தான் அப்பா இறந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 1 இயர் ஆகிடுச்சுங்க. அப்பாவுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவாடஸ் நிறையா இருந்தது. மாவெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சேன். அதுக்குள்ளே பசங்க வர டைம் ஆகிடுச்சு. வீடு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. பட் வந்து பசங்க வந்ததுனால அவங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடு க்ளீனிங்க்கே போனேன். பசங்க வந்து இன்றைக்கி இளன் வந்து ரெகுலராக இப்போ 2-3 நாள் அவனே சாப்பிட்டுக்கிறான். பட் இன்றைக்கி மட்டும் என்ன சொன்னான்னா, அம்மா இன்றைக்கி காய் நிறையா இருக்குன்னு எனக்கு ஊட்டி விடுறியான்னு கேட்டான். அதனால் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரம் கழுவ போனேன். பாத்திரம் கழுவிட்டு அவனுக்கு வந்து மிச்சம் வடை மாவு இருந்தது, அவங்களுக்கு குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் டேபிள் க்ளீன் பண்ணாமையே வச்சுருந்தேன். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு துணி மட்டும் மடிக்கல, சரி அப்புறமா மடிச்சுக்கலாம், படிக்க வைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு படிக்க உட்கார வச்சுட்டேங்க. என்னோடய புதன்கிழமை இப்படி தான் இருந்தது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.